பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ திருதராஷ்டிரன், காந்தாரி, விதுரன், சஞ்சயன், குந்தி இவ அத்தனை பேரும் வானப்பிரஸ்த ஆசிரமத்திற்கு சென்று ஒரு வருடம் ஆகி இருந்தது. இப்போ அவ போய் ஒரு வருஷம் ஆச்சு. எப்படி இருக்காங்களோ, என்ன சிரமப்படுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தர்மனுக்கு ஒரு முறை நாம் போய் பார்த்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் உதிக்க, தர்மன் கிளம்புகிறான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அத்தனை பேரும் நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அவர்கள் தங்கி இருந்த இடத்திற்கு செல்ல பார்த்தால் அங்கு யாரும் இல்லை. யமுனா நதிக்கு சென்று காலையில் அந்த ஜபதபாதிகளை செய்து அந்த நீரை எடுத்து வரும் அந்த தூரத்தில் குந்தியை கண்டான் சகாதேவன். ஓடி சென்று காலில் விழுந்தான், கண்ணீர் மல்க. பாருங்க எவ்வளவு பாசம். அத்தனை பேரும் தாயை விசாரித்து எப்படி இருக்கீர்கள், எவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் என்பதனை ஆனந்தமாக பேசி மகிழ்ந்து, விதுரனை காணும் அப்படின்னு பார்த்தா தூரத்தில் தர்மராஜனுக்கு தென்பட இவர்களையெல்லாம் அவன் சட்டை செய்யவில்லை. ஏன்னா அந்த பந்தத்தை எல்லாம் உதறி இருந்தார். எப்பொழுதோ வருகிறான், எப்பொழுதோ செல்கிறான் என்று திருதராஷ்டிரன் கூற முழுக்க முழுக்க ஆகாரத்தை விட்டிருந்தான். உடனே தர்மன் ஓடி சென்று விதரா விதரா என்று சொல்லும் போது விதுரனுடைய கண்களிலிருந்து அவருடைய பிராணன் நேர தர்மராஜனிடம் ஐக்கியமானது. அப்போ இந்த நேரத்தில் வேதவியாசர் அந்த இடத்தில் வந்து, எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள், சுமார் ஒரு வருட காலம் வானப்பிரஸ்த ஆசிரமம் ஏற்றிருக்கிறீர்களே, உங்களுக்கு மனதில் ஏதாவது மீண்டும் அந்த ராஜ்யத்துக்கே சென்று விட வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறதா? ஏன்னா ஒவ்வொருத்தர் மனசுல என்ன இருக்கிறது என்பதனை அறிந்து கொள்வதற்காக வேதவியாசர் இந்த இடத்தில் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமானியமானது அல்ல. இந்த வானப்பிரஸ்த ஆசிரமம் அதிகாலை 4:30 மணிக்கு எழ வேணும். பெரிய விளக்குகள் அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. ஒரு மாதிரி அந்த இருட்டிலேயே சென்று அந்த ஸ்நானங்களை, ஜபங்களை, தபங்களை செய்ய வேண்டிய ஒரு அந்த சிரமங்கள்லாம் இருக்கும். இது ராஜ்யத்தில் இருக்கும்போது இவ்வளவு நெருக்கடிகள் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் தங்களுடைய வாழ்க்கையை இப்படியே வரைமுறைக்கு கொண்டு வந்து விடுவர். இப்போ ஒவ்வொருத்தரையா கேட்டு வரும் பொழுது பாருங்க, காந்தாரி சாமானியமானவன் அல்ல, மிகப்பெரிய ஞானி அவள். இன்னும் சொல்ல போனா பகவான் மேலே அதீத பக்தி கொண்டவள், தர்மம் அர்த்தம் என்பதை முழுவதும் அறிந்திருந்தவள். அது மட்டும், இத்தனை குழந்தைகள் தன்னை விட்டு பிரிந்த பொழுதும் ஒரு சொட்டு கண்ணீர் விடவில்லை காந்தாரி. இப்போ அப்பொழுதும் பீமசேனனை பார்த்து காந்தாரி தன்னுடைய குழந்தைகள் இறந்ததற்காக எதுவும் கேட்கவில்லை. எந்த கோபமும் பீமன் மேல் படவில்லை. அவள் கேட்டது, துச்சாசனுடைய ஹிருதயத்தை பிளந்து அந்த இரத்தத்தை குடித்ததாக கேள்விப்பட்டேனே, இது சரியா, அது தர்மத்துக்கு உகந்ததா என்றுதான் கேள்வி கேட்டார். அவளுக்கு வேண்டியது தர்மம் ஒன்றி. அதற்கு பீமசேனன், அம்மா நான் அந்த இரத்தத்தை குடிக்கவில்லை அப்படின்னு சொன்ன உடனே சாந்தமானாள் காந்தாரி. இன்னும் சொல்ல போனா அடுத்து குந்தி எவ்வளவுதான் அந்த வானப்பிரஸ்தத்துக்கு வந்திருந்தாலும் பாருங்க, இன்றைய நிலையில் திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கும் அற்புதமான சேவையை செய்து கொண்டிருக்கிறார். தான் ஒரு ராஜமாதா என்கின்ற அகங்காரம் சிறிதும் இல்லாதவள் குந்தி. தன்னுடைய 5 குழந்தைகளும் பெரியவர்கள் ஆகி, இன்னும் சொல்ல போனா
ராணி மாதிரி கை தாங்களாக இருந்து சுகபோகம் அணிவிக்க வேண்டிய ஒரு நேரத்திலே அந்த மனதில் வந்த வைராக்கியத்தினால் இப்ப வானப்பிரசத்துக்கு வந்திருக்கிறார். இப்ப விதுரன் இறந்தான் அப்படின்னா விதுரன் வேறு யாரும் இல்லை, சாக்ஷாத் யம தர்மராஜனே. இதெல்லாம் வேதவியாசர் விளக்கி கொண்டிருக்கிறார். தர்மராஜன் அப்படின்னா தர்மத்தை ரட்சணை செய்பவன். தர்மம் என்றால் என்ன அப்படின்னா சஜ்ஜனர்களுக்கு எது எல்லாம் ஹிதமாகிறதோ அதுவே தர்மம். நல்லவர்களுடைய மனதை காயப்படுத்தாது. அவர்களுக்கு எதுவெல்லாம் ஹிதமாகிறதோ திருப்தி ஆகிறதோ அது தர்மம். இன்னும் சொல்ல போனா சாப்பாடு போடுவது தர்மம், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை, பசித்த வயிறு. ஆனால் ஏகாதசி அன்று கூப்பிட்ட அத்தனை பேருக்கும் நான் அன்னம் இடுகிறேன் வந்து சாப்பிட வேண்டும் என்பது தர்மத்தை மீறிய செயல். நாம் சில நேரம் உணர்ச்சி வசப்பட்டு தர்மம் செய்கிறேன் என்று நம்மை அறியாது சில தவறுகளையும் செய்து விடுகிறோம். அதனால்தான் எப்பொழுதும் எந்த ஒரு காரியம் செய்யும் பொழுது ஒரு பெரியவர்களை அழைத்து இது செய்யலாமா, இதில் ஏதாவது அந்த சாஸ்திர ரீதியாக குற்றம் குறைகள் இருக்கிறதா என்று கேட்டறிந்து செய்க அப்படின்னு பெரியவர்கள் கூறுகிறார். அது மட்டுமா அப்படின்னா பாருங்க, நாம செய்யக்கூடிய தர்மத்தினால் நாம் மீள போறோம். அந்த தர்மம் மேல் ஏற ஏற நாமும் ஒரு உத்தமமான உலகத்தை அடைவோம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதாவது சத்தியம் தர்மம் இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைப்புடையது. சத்தியம் இல்லைன்னா தர்மம் இல்லை. சத்தியம்னா கூடுமானவரை பொய் பேசாது, உள்ளதை உள்ளபடி சொல்லும் அந்த ஒரு நிலை. ஏன்னா சத்தியத்தை கடைபிடிக்காது தர்மத்தை ஒருவன் நிச்சயமாக வாழ்வில் கடைபிடிக்க முடியாது என்று சொல்கிறார். வனவாசம் சென்றது அப்படின்னா அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு. அதனாலேயே பாருங்க, பகடையாட்டத்தில் தோற்றவுடன் அதை ஒப்புக்கொண்டு தர்மத்தின்படி வனவாசம் சென்றவர்கள் பாண்டவர்கள். நான் செல்ல மாட்டேன், இந்த ஆட்டம் தவறு, இந்த மாதிரி எந்த விதமான சாக்கு போக்குகளையும் கூறாது அதனை மனதார ஒப்புக்கொண்டு வனவாசம் சென்றவர்கள் பாண்டவர்கள். அதனாலே அவர்களை தார்மீகர்கள், தர்மத்தின்படி நடப்பவர்கள் என்று இன்று வரை உலகம் பாராட்டுகிறது. இன்னும் சொல்ல போனா தர்மத்தின் மேல நம்பிக்கை வேணும். நான் தர்மத்தின்படி நடந்தால் அந்த தர்மம் என்னை காப்பாற்றும், என்னை நிச்சயமாக மேல் எழும்ப செய்யும் என்கின்ற நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஏன்னா தர்மமே தர்மராஜன், தர்மராஜன் வேறு விதுரன் வேறு அப்படின்னு இல்லை. யமதர்மராஜனே எப்படி இப்படி இரண்டு விதமான அவதாரம் எடுத்தான் அப்படின்னா அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ராபத்தினால் வந்தது. மாண்டவ்ய ரிஷிகள் ஒருவர் இருந்தார் பாருங்க, அவருடைய சாபம் யமதர்மராஜனுக்கு வந்தது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆணி மாண்டவியர் செய்யாத தவறுக்கு ஒரு ராஜனால் அந்த ஆணியை கழுவில் ஏற்றி ஆணியை அவருடைய மேனியில் குத பாகத்தில் ஏற்றினர். ஆனால் அவர் சாகவில்லை. அப்போ இந்த ஒரு தண்டனை செய்யாத குற்றத்திற்கு எனக்கு விளைந்திருக்கிறதே, என்ன காரணம் என்று யமதர்மராஜனிடம் கேட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அங்க கிளம்பிட்டார். எதற்காக இந்த தண்டனை எனக்கு என்று அந்த ஆணி மாண்டவை ரிஷி கேட்கும் பொழுது, உங்களுடைய சிறிய வயதில், அதாவது 5 வயது இருக்கும் பொழுது சிறு சிறு அந்த பூச்சிகள் இருக்கு இல்லையா, அதிலே இந்த ஊசியை ஏற்றி ஏற்றி விளையாடினீர்கள், அதனுடைய பாவம் இது அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு சாஸ்திரம் தெரியுமா என்று யமதர்மராஜனையே எதிர்த்து கேட்டவர். 14 வருடம் வரையில் நாம் செய்கின்ற எந்த ஒரு விஷயத்திற்கும் தண்டனை கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது செய்யாத குற்றத்திற்கு இந்த தண்டனையை நீ எனக்கு கொடுத்திருக்கிறாய் என்று யமதர்மராஜனிடம் வாதாட்டு, இதனால் நீ பூலோகத்தில் பிறக்க கடவாய் என்கின்ற சிராபத்தை ஆணி மாண்டவிய ரிஷி யமதர்மராஜனுக்கு கொடுத்ததால் இந்த உலகத்தில் வந்தவர் விதுரன்.
அப்போ யம தர்மராஜனே தர்மராஜனாக குந்தியின் மூலமாக பிறந்தது மட்டுமல்லாமல் ஆணி மாண்டவ்ய ரிஷியினுடைய ஸ்ராபத்தினால் அதே யமதர்மராஜன் விதுரனாகவும் 2 அவதாரங்களை யமதர்மராஜன் செய்திருந்தார். இன்னும் சொல்ல இந்த ஸ்ராபத்தை அவன் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. யமதர்மராஜன் இருந்தாலும் ரிஷிமுனிகள் தன்னுடைய தபோ சக்தியினால் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய தபத்தை குறைக்க வேண்டிய நிர்பந்தமும் இருந்தது. தான் வசிஷ்டரை விட மேலே நான் வர வேண்டும் என்று ஆணி மாண்டவி ரிஷிக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ என்னாச்சு, அவருடைய கர்வத்தை அடக்க வேண்டும், இந்த சாபத்தை ஏற்க வேண்டும் என்று யமதர்மராஜன் அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டார். ஏன்னா எப்பவுமே ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு சாதனை, அது தவறு. ஒருவரை ஒருவர் முந்த வேண்டும். இறைவனை நினைத்து சாதனை செய்வது அவரவர் முயற்சியில் அவரவர் உச்சத்தை தொட வேண்டும். இப்போ அதனால தான் விதுரனுடைய பிராணனானது தர்மராஜனை சேர்ந்தது. இப்போ ஏன் அந்த விதுரனுடைய பிராணன் தர்மராஜனை சேர்ந்தது என்று திருதராஷ்டிரனுக்கு ஒரு குழப்பம் இருந்தது. அந்த குழப்பத்தை வேதவியாசர் அந்த ஆணி மாண்டிய ரிஷியினுடைய அந்த விருத்தாந்தத்தை கூறி அதை தெளிவு செய்தார். இன்னும் சொல்ல போனா பாருங்க, உங்க மனதிலெல்லாம் என்ன விதமான ஒரு உள்ளூர இருக்கக்கூடிய அந்த ஆசை என்னதான் பாருங்க, அந்த லௌகீக சுகத்தை எல்லாம் மறந்து காட்டினிலே இறைவனை நினைத்து தபம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாலும் ஒரு மனிதனுடைய மனமானது ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும். அது என்ன என்பதனை வேதவியாசர் கேட்டறிந்தார். இந்த கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இது எதுவும் வேண்டாம் என்று வந்த பின்னும் நம்மை அறியாமல் நம்மளுடைய மனதின் ஓரத்திலே ஏதோ ஒரு விஷயம் நம்மளை அரித்து கொண்டிருக்கும், வெளியே காட்டிக்க மாட்டோம். அப்போ வேதவியாசரே இதையெல்லாம் கூறும் பொழுது அப்படின்னு சொல்லும்போது இந்த பர்வத்துக்கு பெயரே புத்திர தர்ஷன பர்வம். யார் யாரையெல்லாம் மகாபாரத போரினிலே இறந்தார்களோ அத்தனை பேரினுடைய நினைவுகள் இவர்களுடைய மனதில் இல்லாமல் இல்லை என்பதே உண்மை. ஏன் கேட்டீங்கன்னா பாருங்க, அப்படி என்ன ஆசை என்று ஒவ்வொரு இடமான வேதவியாசர் கேட்டு வரும் பொழுது பாருங்க, வேதவியாசரை பார்த்தவுடன் உங்களை பார்த்ததே என்னுடைய பெரிய பாக்கியம் என்று சொன்னவன் திருதராஷ்டிரன். ஏன்னா பரலோக பாக்கியம் எல்லாம் இல்லை, ஆனா மனதில் நிச்சயமாக அவனுடைய ஓரத்தில் பலவிதமான விஷயங்கள் இருக்கு. ஏன்னா பாண்டவர்களுக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுத்தவன் என்னுடைய மகன் என்பதை நான் அறிவேன் வேதவியாசரை. இன்னும் சொல்ல போனா மகாபாரத யுத்தத்தில் எத்தனை ராஜர்கள் இறந்தார்கள், அவர்களுடைய சாவிற்கு காரணமானவன் என்னுடைய மகன் என்பதை நான் நன்றாக அறிவேன். ஆனா மனதில் ஒரு விதமான எண்ணம் என்னை தாக்கிக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறான், அவனுக்கு சத்கதி ஆகி இருக்குமோ? அதுபோக என்னுடைய குழந்தைகள் யார் யார் எங்கெங்கு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லையே. மனது தைத்து கொண்டு இருக்கிறது வேதவியாசரை. இதை யாரிடமும் சொல்வதற்கும் இல்லை. பாருங்க, வானப்பிரஸ்தம் என்கின்ற ஒரு நிலைக்கு வந்த பின்னும் மனதின் ஓரத்திலே அந்த புத்திர வியாமோகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்திலிருந்து அவனால் வெளியே வர முடியும். அவன் முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய மகனுக்காகவே அர்ப்பணித்தார். அதர்ம ரீதியில் சென்று கொண்டிருந்தான் என்று தெரிந்தும் மகன் மேல் உள்ள பிரியத்தினால் அவன் இந்த ராஜ்யத்தை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற சுயநலத்தினால் அவன் சென்ற பின்னும் அவன் மேல் இருக்கக்கூடிய அந்த அபிமானமானது திருதராஷ்டிரனை விடவில்லை. இவனால் தான் இந்த குலமே நாசமானது என்பதெல்லாம் தெரிந்தாலும் காந்தாரி அவளுடைய மனதில் ஒரு விதமான துக்கம் இருந்தது. அதுவும் எப்படின்னா,
இந்த மகாபாரத யுத்தம் நடந்து 16 வருடங்கள் முடிவடைந்திருந்தது. இப்போ 16 வருடமும் மனதில் இந்த ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு மனத்தினால் இவா 2 பேருமே ஏங்கிக் கொண்டிருந்தனர். திருதராஷ்டிரனும் சரி, காந்தாரியும் சரி. ஏன்னா குழந்தைகளை நினைத்து இந்த துக்கமா அப்படின்னா இல்லை. ஆனா ஒரு தடவையாவது என்னுடைய குழந்தைகளை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு தவக்கம் திருதராஷ்டிரனுக்கும் சரி, காந்தாரிக்கும் ஏற்பட்டது. அதை வேதவியாசர் கடைசியாக உங்க மனதில் ஏதாவது இருந்தா சொல்லுங்க என்று கேட்கும் பொழுது அதை சொல்லாமல் இவர்களால் இருக்க முடியவில்லை. இதையத்தான் அட்டாச்மெண்ட்ங்கிறோம். இறந்த பின்னும் அவர்கள் மேல் இருக்கின்ற அந்த மோகத்தை விடாது நம்மை இன்னும் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது இல்லையா? இந்த அட்டாச்மெண்ட் நம்மிடம் இருந்து போனால் நாம் இப்போ இந்த ஆசிரமம் எடுத்ததில் ஒரு அர்த்தம் இருக்கும். இதற்காகத்தான் வேதவியாசனுடைய தரிசனம் இந்த இடத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஒவ்வொரு மனதிலையும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் என்ன என்பதனை கேட்டறிந்து அதனை பூர்த்தி செய்யக்கூடிய பருவமே இது. அற்புதமான பருவம் என்ன என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாச.